மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 முடிவில் நம்ம இருக்க போகிறோம். அது 2025 தொடக்கத்திலேயாவது நம்மளுக்கு அடுத்து நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கீங்க. 2024 எப்படியோ போனால் போயிட்டு போகுது, எப்படியோ நம்ம தப்பிச்சு 2025க்கு போயிட்டோம்னா போதும், அங்கேயாவது எங்களுக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு தான் இந்த மேசராசி நேயர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு மேசராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா 2024 அத்தனை கஷ்டமே உங்களுக்கு 2024 டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி முதல் வாரத்திலேயே உங்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உண்டாகலாம். ஒரு சில மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2024 எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருப்பாங்க, தொழில் தொடங்கியிருப்பாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. 2025லேயாவது இதுக்கு ஒரு விடிவு பிறக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2025 ஒரு நல்ல ஆண்டாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆபத்து வர காரணமே அவர்களுடைய சுற்றமும் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதுக்கப்புறம் உறவினர்கள், இவர்கள் மூலமாக தான் மேச ராசிகளுக்கு அதிகப்படியான ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. இது 2025 பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து இதை முற்றிலுமே தவிர்த்துக்குங்க. அதாவது கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் எதுவுமே வெளி நம்பரோ, உங்களுடைய சொந்தக்காரங்களோ, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க யார்கிட்டையுமே உங்களுடைய பர்சனலை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதலே செட் ஆகிறதில்ல அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக 2025 புதிய மாற்றம் வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கண்டிப்பாக கைகூடும். ஒருவேளை 2024 நீங்கள் காதலிச்சா இருந்தாலும் அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட 2025 உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்க போகுது. மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாரோடையுமே அன்பு காட்டுறதில் அவங்க ரொம்ப பெரிய ஆள். அதுக்கப்புறம் எல்லாரோடையுமே அரவணைத்து செல்வாங்க. நிறைய வழிகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்ட தெரியாமல் எல்லாமே மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த மேச ராசிக்காரர்கள். 2024 எந்த நல்ல ஒரு காரியம் எல்லாமே வேணான்னு சொல்லி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 2025 உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை டேரெக்டாக வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு எல்லாமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு காதலுடைய வெளிப்பாட்டுத்தன்மை இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் காதலுடைய வெளிப்பாட்டுத்தன்மை அதிகமாக இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா காதல் இது வரைக்குமே இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு 2025 தொடக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடும். 2024 மேசம் ராசிக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னா பலம் இழந்து காணப்பட்டார். அதனால தான் எந்த ஒரு நல்லதுமே அவங்களுக்கு நடக்கலை. ஆனால் 2025 பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்தவராக இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே தொடங்கும். அதுக்கப்புறம் கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க. கடன் வாங்கி வீணாக ஆடம்பர செலவு செய்ய வேண்டாம். ஏன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆடம்பர செலவு செய்வதில் மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க. அதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்களில் முழுமையாக அடிமையாகாமல் கொஞ்சம் தெளிவான சிந்தனையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். இந்த 2024 டிசம்பர் மாதம் முடியிருக்கு இன்னொரு 14 to 15 நாள் இருக்குது. கண்டிப்பாக இதற்குள்ளையாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வில் நடக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025 ஆண்டு ரொம்ப மிகப்பெரிய பிரகாசமாக இந்த மேசம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுது. மேச ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சதி வேலைகளை அந்த சொந்தக்காரிங்க நண்பர்கள் மூலமாக அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே முற்றிலும் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எப்படியாவது சதியில் மட்டும் மாட்டாமல் இருங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்தை எல்லாமே அழிக்கணும், உங்கள்கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வா சரக்கடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தவறான பாதையில் இழுத்துட்டு போகக்கூடிய நண்பர்கள் முற்றிலும் நீங்கள் தவிர்த்துருங்க. 2025 புதிய தொடக்கத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மனைவிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் குடிக்கு ரொம்பவே அடிமையாக இருக்காங்க. அது முற்றிலும் ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மெம்மேரில் உயர்ந்து போயிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் அடுத்து 2025 புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்க அதிகலாம் நல்ல லாபம் வர வாய்ப்பு இருக்குது.